ஒரு 5 தலை நாகத்தை சின்ன வயசு கிருஷ்ணன் எப்படி கொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? காளியாங்கிற பயங்கர விஷம் நிறைஞ்ச 5 தலை நாகம் யமுனை நதியில் இருந்துச்சு. அது விஷத்தை கக்கி அங்கே இருக்கிற எல்லா உயிரையும் கொண்டுட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு தடவை கிருஷ்ணனும் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு அந்த தண்ணியை குடித்து செத்துருவான். உடனே கிருஷ்ணன் தண்ணிக்குள்ளே குதிச்சு பாம்பை கண்டுபிடிச்சிடுவான். பாம்போ ஐயா ஒரு நல்ல இறை கிடச்சிதுன்னு சொல்லி கிருஷ்ணனை சுற்றி வளைச்சிடும். கிருஷ்ணனும் உள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிடுவார். பாம்பால் கிரிப் பண்ணவே முடியல. உடனே கிருஷ்ணன் வழுக்கிட்டு அதோட தலையில் ஏறி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவான். நாகத்தோட தலையில் தானே விஷம் இருக்குது. கிருஷ்ணனோட பாதத்தோட ப்ரெஷர் தாங்க முடியல நாகத்தால். அதோட எனர்ஜி எல்லாம் போய் கிருஷ்ணன்கிட்ட அடிபணிஞ்சிடும். யமுனா நதியிலிருந்து நீ இப்போவே உன்னோட இடமான கடலுக்கு போயிடுன்னு கிருஷ்ணன் சொல்லவும் அது பேசாமல் போயிடும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? எதுவும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு. கரெக்டா? வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட், லைக், ஷேர் பண்ண மறக்காதீங்க.